பத்திரிகையாளர் விமர்சகர் திரு சாமிநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக. சாமிநாதன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகள்லாம்? காலையிலிருந்து ஒவ்வொருவராக அந்த எம்எல்ஏக்களுக்காக தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார்கள், பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது தமிழக அரசியலில் இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 1977க்கு பின்பு தமிழகத்தில் இருதுருவ அரசியல் வந்த பின்பு ஒருவர் சந்தித்துக் கொள்வதோ பேசிக் கொள்வதோ கிட்டத்தட்ட அரிதான நிகழ்வாக மாறிவிட்டது. எங்காவது தற்செயலாக சந்திக்கிற பொழுது வேண்டுமானால் முகமலர்வதுதான் இருந்ததே தவிர கிட்டத்தட்ட ஒரு முதல்வர் இருக்கையில் அமர்ந்த பின்பு நேரில் தேடி சென்று ஒவ்வொரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களையும் சந்திப்பது என்பது மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலை அணுகிய விதத்துல தன்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தியது. கிட்டத்தட்ட திமுகவினுடைய தலைவர் அவரே கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைந்திருந்தார். அது களத்தில் கிட்டத்தட்ட திமுக தொண்டர்களை சோர்வடையவும் வைத்திருக்கோம். இந்த சூழல்ல தான் நேற்று கூட நீங்க பார்த்துருக்கலாம், சட்டமன்றத்தில் நேற்று கிட்டத்தட்ட முதல்வராக அவர் பொறுப்பேற்ற பின்பு அந்த ஆற்றிய உரையில் கூட கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், கடந்த காலங்களில் மன்னர் பரம்பரை அப்படி பல விமர்சனங்களை கூர்மையாக வைத்திருந்தார். அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து இன்று நேரடியாக முன்னாள் முதல்வர் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்ற விஷயமா இருக்கலாம், எதிர்கட்சி தலைவரை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் கட்டியணைத்த இடமாக இருக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுப்பாகத்தான் தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல சீமான் அவர்கள் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுடன் வைப்பு தொகையும் பறி கொடுத்தார். அதற்கு மிக முக்கிய காரணமே தாவேகா தான். கிட்டத்தட்ட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்த சீமான் அவர்களுடைய கட்சி, அது நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர் ஒரு மாநில கட்சியாக கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மத்தியில யார் வரக்கூடிய தேர்தலுக்கான தேர்தல் செய்வதற்கான ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாங்குச்சு இல்லைங்களா? ஆமா. ஆனா இப்போ அந்த சூழலே இல்லாம, ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த 2 பேருக்குமான அந்த வரவேற்பும் அன்பு பரிமாற்றமும் மிக நல்லா இருந்துச்சுங்கிறத பார்க்க முடிகிறது. ஆமா, நிச்சயமா. அது எல்லாம் தான் கிட்டத்தட்ட கடை கோடி மக்கள் தொண்டர்களுடைய மனநிலையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரவே சோர்வடைந்திருந்தனர். ஒரு கொள்கை அடிப்படையில, ஒரு சித்தாந்த அடிப்படையில 13 மாதங்களுக்கு முன்பே வேட்பாளர்களை அறிவித்த கட்சி கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி. 13 மாதங்களாக வேட்பாளர்கள் களத்துல இருந்தாங்க. நேர் பாதையாக 117 தொகுதிகள்ல ஆண் வேட்பாளர்கள், 117 தொகுதிகள்ல பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு பல்வேறு புரட்சிகளை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட காரைக்குடி என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து சீமான் களங்கண்டார் தென்மாவடி மாவட்டங்கள்ல. இவ்வளவு இருந்த பிறகும் கூட தாவேகா கடந்த முறை வாங்கிய வாக்குகள்ல நேர்பாதியை இழந்திருக்கிறது. அப்ப விஜய் அவர்கள் ஒரு முதல்வரான பின்பு போய் சந்திப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சமாகத்தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அதே போன்றுதான் நீங்க சொன்னதை போல நேற்று கூட கிட்டத்தட்ட வீரமணி அவர்களை சந்தித்தார், திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி அவர்களை. அது எல்லாம் தமிழகத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான அரசியலாக கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ஒரு செய்தி சொல்லுது. நம்ம நேற்று வரை போட்ட சண்டைனா முடிஞ்சு போச்சு, இனி கிரவுண்ட்ல மக்கள் பணிகள் வளர்ச்சிங்கிறத குறியீடா வைக்கணும். இன்னும் எனக்கு சோசியல் மீடியாஸ்ல தாவேகாவினர் தொடர்ந்து களமாடி வந்தாங்க. கிட்டத்தட்ட திமுக அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக கூட களமாடி வந்தாங்க. அது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இனி தமிழகத்துக்கு ஒரு அப்படி சொல்ல முடியுமா திரு சாமிநாதன்? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இது கருத்துக்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதத்தினுடைய நம்ம அந்த மாண்புகளாக ஒரு ஃபைன் கெஸ்டரா நம்ம பாக்குறோம். கருத்துகளுக்கான முற்றுப்புள்ளி அப்படின்னு நம்ம வச்சிட முடியுமா? அது சரியானதா இருக்குமா அரசியல்ல? இல்ல, அதாவது கருத்துக்களை கருத்தாக எதிர்கொள்வதற்கான ஒரு செய்தி தான் அது. நீங்க இப்ப கடைக்கோடியில பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலையில இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட மாறி மாறி எதிரெதிர் களமாடுவாங்க. நேற்றே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதுல அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த குரல் எழுப்புறாங்க. அது விஜய் அவர்களுக்கு புதிது. நம்ம கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளே எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க எந்த இதற்குமே விளக்கம் சொல்லாத தாவேகா நேற்று ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதுக்கான சூழல் எழுந்து விட்டதுல அப்ப அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களோடும் ஒரு நட்புறவு வேண்டும் என்றும் நினைக்கிறாங்க. அதையும் இது காட்டுது. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஆமா, அதனால அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்லுறவு நட்புறவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இது சமரச புள்ளி இல்ல. நீங்க கேட்டது சரி. கிட்டத்தட்ட அவர்கள் திமுகவெல்லாம் எதிர் அரசியல்ல ரொம்ப தீவிரமாக செயல்படுவாங்க, களமாடுவாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்று அரசியல். தான் ஒரு மாற்றுன்னு அவர் சொல்லி வந்தார். 67 77 போல மாற்றம் அப்படின்னாரு.
67ல கூட காமராஜர் அவர்கள் தோல்வி அடைந்த போது அண்ணா அவர்கள் இதே அணுகுமுறையை கடைபிடித்ததாக எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகுகிற பொழுது தான் மாற்று என்று சொன்னதற்கு அவர் சில நியாயங்களை கற்பிக்கிறார், அவ்வளவுதான். இல்ல அது மாற்று அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து இப்ப நமக்கு பொதுவா தொண்டர்களுடைய மனநிலை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப திமுக தான் கொள்கை அடிப்படையில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரே நிலைப்பாடு, திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். நீங்க எதிர்கட்சியில இல்ல எதிரி கட்சி என்று தான் நம்ம பார்த்திருக்கோம். சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்கிறோம், மக்கள் மன்றத்திலையும் பார்த்திருக்கிறோம், பொது நிகழ்வுகளையும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ அரசியல் சூழல் மாறுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சுவாமிநாதன்? இதன் மூலமாக அரசியல் சூழல் மாறிவிடாது. இன்னும் சொல்ல போனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜும் அதே போன்று விஜய் அவர்களுடைய இமேஜும் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. திமுகவினர் வந்து சொல்றாங்க, பரவாயில்ல, கிட்டத்தட்ட முதல்வரான பின்பு விஜய் வந்தாலும் இவ்வளவு தூரம் விமர்சித்திருந்தார். நினைவுல இருக்க அவங்களுக்கு, நான் பனையூரில் இருப்பேன் அல்லது அலுவலகத்தில் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யுங்க, தொண்டர்களை விட்டுருங்க, மக்களை விட்டுருங்கன்னு சொன்ன இடமா இருக்கலாம். ஸ்டாலின் அங்கிள் அவர் சொன்ன குறிப்பிட்டதா இருந்தாலும், ஸ்டாலின் சார்னு சொன்னதா இருக்கலாம். இப்படி எல்லாமே தொடர்ந்து அரசியல் எதிரி என்று திமுக விமர்சித்து விட்டு தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதா இருக்கலாம். பட் இங்க மறப்போம் மன்னிப்போம்ங்கிறதான அண்ணாமலையின் அரிசோடி. இதுல மறப்போம் மன்னிப்போம் என்பதை கடந்து கிட்டத்தட்ட ஒரு மத ஆச்சரியங்களை கடந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கடந்து ஒரு நட்புறவு, ஒரு நல்லுறவு அப்படிங்கிற அடிப்படையிலும் இது இணைந்திருக்கிறாங்க. இது உள்ளபடியே ஒரு தமிழக அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இதுல ஒரு இன்னொரு வினா கூட இருக்கு, ஏன் அதிமுக பொதுச் செயலாளரை மட்டும் சந்திக்கலங்கிற கேள்வி இருக்கு. எனக்கு கூட அந்த கேள்வி, எனக்கு இந்த கேள்வி இருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை வரிசையா சந்திச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசிக்கு அவர் போய் அந்த மாதிரி சந்திக்க இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கூட நான் அனுமானிச்சேன். ஆனா அது எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. இந்த சூழல் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா சாமிநாதன்? இல்ல, அது நான் என்ன யூகிக்கிறேன்னா சார், கிட்டத்தட்ட அதிமுகவில் பொதுச் செயலாளர் இருக்கைக்கு எதிராகவே கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு முதல்வராக இருக்கிற விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தாருன்னா கிட்டத்தட்ட முதல்வரின் ஆதரவு பெற்றவராயிருவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி கூட அவர் நினைத்திருக்கலாம். அந்த கட்சி பலம் பெறுவதை விட அவர்களுக்குள் சண்டையிட்டாதான ஒரு பிரிவினர் வந்து தாவேக்காவை ஆதரிப்பாங்க முதல்ல. ஓகே, எப்ப வேணா ஆட்டம் கொடுக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய கூட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளை தாண்டி இன்னொரு பெரிய பலம் அவருக்கு கிடைக்கும் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நினைத்திருக்கலாம். அதை ஏன் தானாகவே சென்று அதை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஓகே, இஸ் தேர் எனி சான்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏதாச்சும் வந்தா அது வந்து சரியானதா இருக்கும் நீங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை வந்து திரு விஜய் அவர்களே முதலமைச்சரே ஏத்துக்கு வராதியா? சவுண்ட் கேட்கல. இல்லை சார், இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்னது போல, நீங்கள் அனுமானிச்சது போல கேக்குதா திரு சாமிநாதன்? இல்லை சார், இப்போ நீங்கள் அனுமானிச்சது போல ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இப்போ திரு அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் எம்எல்ஏ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். எப்படி இவ்வளோ அழுத்தமாக சொல்றீங்களே? இல்ல, அதுதான் ஏன்னு சொல்லிருக்கேன். அப்படி ஒரு அணி வந்துச்சுன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து புலவுபட்டு வருகிற அணி தானே. அப்படி சொல்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இல்ல, அவங்க வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது. 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர். ஆனா இப்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிஸுக்கு ஒரு அது பிரச்சனை ஆகாதுங்களா? ஆமா, இவர்களுடைய எண்ணிக்கை என்பது 8 பேர் தானே. நீங்க மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லிம் 2, வருகிறவர்கள் 35-36 பேர் வந்தார்கள்னா அது வரவு தானே. இல்ல, அது விமர்சிக்கப்பட மாட்டாருங்க சார். முதலமைச்சர் வந்து பாருங்க, நம்ம கிட்ட முதல்ல ஆதரவு வாங்கி வச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த பக்கம் ஆட்கள் வந்தோடனே அந்த பக்கம் போயிட்டாரு பாருங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உள்ளாகதா? இல்ல, கண்டிப்பாக விமர்சனத்திற்குள்ளாகும். காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடே நமக்கு சாட்சி. அது எப்படியான விமர்சனங்கள் வந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு அது வழக்கம் தான் என்பதற்கு. ஆமா, அந்த விதத்துல அதை அணுகலாம், எடுத்துக்கொள்ளலாங்கிறீங்க. ஆமா, நிச்சயமாக அப்படியும் ஒரு கோணம் இருக்கிறது, அவ்வளவுதான். சரி, அது நம்ம ஊகமாக கூட இருக்கலாம். பட் நான் இந்த சூழலை மட்டும் வைத்து நான் கேட்கின்ற போது, நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார், இன்று எம்எல்ஏவாக அவர் அந்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். நேற்று பதவி, இன்று பொறுப்பு. அப்படி பார்க்கின்ற போது இப்போ திமுக தன்னுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் தாவேக்கா வச்சிருக்கு. தாவேக்காவுடைய எதிர்ப்பு தான் திமுகவுடைய எதிர்ப்பு தான் தாவேக்கா. எப்படி கிட்டத்தட்ட அதிமுக மருதி இருக்கக்கூடிய சூழல் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒருவேளை இந்த பரஸ்பரமாக இருக்கக்கூடிய இது போன்றக்கூடிய சமிக்ஞைகள் தொண்டர்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வரும், நான் அப்படி சொல்லலை, அப்படி வருமா அப்படின்னு கேட்குறேன்.
இல்ல அது வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இத ரெண்டு கட்சியுமே எப்படி உள்வாங்கிக்குவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மு க ஸ்டாலின் அவர்களோட பெருந்தன்மைன்னு எடுத்துக்குவாங்க. பாருங்க, இவ்வளவு தோல்வியடைந்த பின்பும் கூட அவர் அதுதான் அரசியல் பக்குவம், ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியவர், தீய சக்தி என்று சொன்னவர், அவர் வீட்டுக்கு வருகிற பொழுதும் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. இதுதான் திராவிட கட்சிகளுடைய பண்பு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எடுத்துக்குவாங்க. அங்க பாருங்க, நேற்று வரை திமுக எதிரெதிராக கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? ஆமா, அப்படின்னு திமுகவினர் அதை மு க ஸ்டாலினுக்கான இமேஜாகத்தான் எடுத்துக்குவாங்க. அதே விஜய் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தான் அது பின்னடைவா இருக்கும். ஏன்னா அந்த ஜென்சி தலைமுறை என்பவர்கள் தாவேகாவினருடைய வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட திமுக தீய சக்தி என்பதை கேட்டு வாக்களித்தவர்கள். அவங்களுக்கு வந்து மாற்று அரசியலோ வேறு சிந்தனைகளோ இல்ல, விஜய பிடிக்கும், அதனால் வாக்களித்தவர்கள் பெருங்கூட்டம், 1,70,00,000 வாக்காளர்கள்ல. அந்த அடிப்படையில் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதற்குத்தான் நம்ம வந்து இவ்வளவு திமுகவை எதிர்த்தோமா என்கிற மனநிலையில சில தாவேகாவினர் வருவாங்க. பட் அது விஜய் மீதான அன்பினால் அது வந்து கொஞ்சம் மட்டுப்பட்ட நிலையில தான் இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நடவடிக்கைகள் நடக்கிறப்பதான் அது சிக்கலாகும். ஓகே, அது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி திரு சாமிநாதன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட்.